பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் அறிக்கையும் வேட்பாளர் இறுதி பட்டியலும் ஓரிரு தினங்களில் வெளியிடப்படும் என அக்கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். சில தொகுதிகளில் வேட்பாளரை மாற்றக் கோரும் தொண்டர்களின் கோரிக்கைகள் குறித்து பரிசீலிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சென்னையில் புதிய தலைமுறை செய்தியாளர் ஐஸ்வர்யாவுக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் இதனை அவர் கூறினார். பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் பேசுவோம். மேடம் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஒவ்வொரு கட்சியிலுமே வேட்பாளர்களை மாற்றக்கோரி போராட்டங்கள் நடக்குது, மாற்றணும்னு சொல்லிட்டு வலியுறுத்திட்டு வராங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பிஜேபி ஆஃபீஸுக்கு கூட விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி மற்றும் வானூர் தொகுதியில் வேட்பாளர்களை மாற்றணும்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒவ்வொரு கட்சிக்கும் வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்கு ஒவ்வொரு வழிமுறை இருக்கிறது. எங்கள் கட்சிக்கு என்று ஒரு வழிமுறை இருக்கிறது. விருப்ப மனுக்கள் வாங்கினோம், அப்புறம் அதை பரிசீலித்தோம். அதற்கு பின்பு ஒவ்வொரு கோட்டம் வாரியாக சென்று வேட்பாளர்கள் யாராக இருக்க வேண்டும் என்று பட்டியலிட்டு எல்லோரின் கருத்துக்களையும் கேட்டு அறிந்து பின்புதான் ஜனநாயக முறைப்படி எங்களது தேர்தல் பட்டியல் தயாரானது. அந்த நேரத்தில் சில விருப்பு வெறுப்புகள் இல்லாமல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எங்களை பொறுத்த மட்டில் சரியான நடைமுறையை நாங்கள் பின்பற்றுகிறோம். தொண்டர்களுக்கு சில நேரங்களில் பல்வேறு பிரச்சனைகளை அவர்கள் சமாளித்துக் கொண்டிருக்கும் பொழுது சில காரணங்களுக்காக சில வேட்பாளர்களை அந்த தொகுதியில் தேர்ந்தெடுக்கும் பொழுது தொண்டர்களுக்கு அதில் ஒப்புதல் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் சரியான நடைமுறையும் சரியான வழிமுறையும் தான் அதில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பது அவர்களுக்கும் தெரியும். இத்தகைய ஆதங்கங்கள் எல்லா கட்சிகளிலும் வருகிறது. கட்சி இத்தகைய ஆதங்கங்கள் பிற்காலத்தில் வராமல் பார்த்துக் கொள்வது கடமை என்றே நான் நினைக்கிறேன். தற்போது இவங்க வந்திருக்காங்க, இவங்களோட கோரிக்கையை நீங்க பரிசீலிப்பதாகவும் தெரிவிச்சிருக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. அதை பத்தி இல்லை, பரிசீலிப்போம். ஆனால் உடனேயே திடீரென்று மாற்றுவதற்காக நடைமுறை எங்கள் கட்சியில் இல்லை. அவர்கள் கொடுக்கும் கோரிக்கையை பரிசீலித்து அவர்கள் சொல்லும் வேட்பாளர்கள், நாம் அறிவித்திருக்கும் வேட்பாளர்களில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா, இல்லை என்றால் இவர்கள் என்ன காரணத்திற்காக அந்த வேட்பாளரை முன்னிறுத்துகிறார்கள் என்பதால் அலசி ஆராய்ந்து அவர்களின் கோரிக்கையில் உண்மையாகவே கருத்துக்கள் இருந்தது என்றால் அதையும் நாங்கள் பரிசீலிப்போம்.